நீங்க நம்புறீங்களான்னு தெரியாது. அந்த பிரீமியர் பத்மினி கார்ல ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வந்து கண்டுபிடிச்சாச்சு. பேர் வந்து பாத்தீங்கன்னா விகே மகாலிங்கம்னு சொல்லிட்டு போடுவாங்க. விடி மகாலிங்கம் அப்பே தெரிஞ்சு போச்சு இது வந்து எம்கேடி படத்தை சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே ட்ரைலர் பார்த்தோம்னா நான் ஒரு பெரிய ஹாரர் பிலிமா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பயே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தோதா அவருக்கு 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது, ஒரு கீப் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் செய்யறாங்களே சேட்டைகள். பொண்டாட்டி இருக்கும், அழகான பொண்டாட்டி இருக்கும், பணக்கார வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிருப்பானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா செட்டில் நடிக்கிற ஒரு நம்ம கூட நடிக்கிற ஒரு கோ ஸ்டாரோட வந்து காதல் வயப்படுறது, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தியாக பாவத்துல நடக்குது, இப்ப உள்ள ஜெய் விஷயத்திலேயே நடக்குது பாத்துக்கீங்களா. ஆனா அவங்க ஃபேமிலி நினைச்சுவாங்க பெரிய பணக்காரனை கட்டி வைக்க நினைப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ண போறது யாரு தெரியுமா? அந்த சீன்ல அவரோட க்ளோஸா நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட காதல் வயப்படுவாங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நமக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஹீரோயின் ஞாபகம் வந்துட்டு போச்சு. துல்கர் சல்மானை பார்க்கும்போது ஒரு 3-4 ஹீரோ வந்துட்டு போச்சு. டே அவன் தான் சொல்ற, அதுல வெறும் சமுத்திரகடி சாரோட பஞ்சு வேற. நீ தமிழ்ல எடுத்துக்கிட்டு நீ அவைய கதையா டைலாக்கே போட்டிருக்க, உனக்கிட்ட ஸ்கிரிப்டே எவ்வளவு கொடுத்துருக்க, உன்னை நடிக்க மட்டும் கூப்பிடல, ஸ்கிரிப்ட்லயும் பங்களிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிப்பாங்க.